ஹலோ காய்ஸ், இன்றைக்கி டே 2 கொல்லி ஹில்ஸில் இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம கிட்டத்தட்ட 3 ஃபால்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, நானும் காமிக்கிறேன். நான் குளிக்கலை நான் காலையில். ஸோ இனிமேல் தான் போய் குளிக்க போகிறேன். ஸோ வாங்க போய் அந்த 3 ஃபால்ஸையும் பார்ப்போம். வாங்க காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசிலா ஃபால்ஸ். அது வந்து நம்ம பிளாக் பெப்பர் ரெசார்ட்லேருந்து 14 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போகிறோம், நம்ம குளிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, வாங்க போகலாம். இது ட்ராவல் பண்ணுற பிளேசஸ் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. ஸோ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ மாசிலா ஃபால்ஸ் என்ட்ரி வந்தோடனே வந்து அவங்க டோக்கன் வாங்கினாங்க. ஆளுக்கு 10 ரூபான்ற மாதிரி. அப்படியா? இல்லை, கார் பார்க்கிங்காக வந்து டோக்கன் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம பே பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனாங்க. காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். மாசிலா ஃபால்ஸ். அது இப்போ தான் நாங்கள் உள்ளே போகலான்னு இருக்கோம். சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். நம்ம நேற்று நம்ம ஆகாய கங்கை போயிருந்தோம் காய்ஸ். ஸோ அதோட எஃபெக்ட் தான் இது. ஸோ வந்து அப்படியே நம்ம மாசிலா ஃபால்ஸ்க்கு உள்ளுக்குள்ளே என்ட்ரி போனோம். ஆனால் உள்ளே போகிற வழி எல்லாமே ஒரு சில அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ வந்து ஃபால்ஸ் போனதுக்கப்புறம் பெரிய டிசப்பாயின்மெண்ட் கைஸ். ஏன்னா வந்து நாங்கள் நினச்ச அளவு எதுவுமே இல்லை, அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. அதே மாதிரி வந்து நீட்னஸ் எதுவுமே இல்லை சுத்தமாக. ஸோ வந்து கம்ப்ளீட் வேஸ்ட்டாக போச்சு மாசிலா ஃபால்ஸ் போய். காய்ஸ், நீங்கள் மாசிலா ஃபால்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அடுத்த ஃபால்ஸாவது போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம செகண்ட் ஃபால்ஸ் வந்துட்டோம். அது பேர் வந்து நம்ம ஃபால்ஸ், நம்ம அருவி அப்படின்பாங்க இங்கே. ஸோ வாங்க நம்ம பார்ப்போம் போய் எப்படி இருக்குன்னு. இந்த ஃபால்ஸை பார்த்தோன்னே வந்து நம்ம அண்ணன் வந்து ரொம்ப சேடாக ஆகிட்டாப்லங்க. ஏன்னா வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்தது. ஸோ நீங்களே பார்க்க முடியும் அதை. காய்ஸ், இந்த ஃபால்ஸும் வந்து ஒரே குக்கரில் வந்து இட்லி தான். ஸோ வந்து இங்கேயும் நம்ம குளிக்க போகிறது இல்லை. அடுத்த ஒரு சந்தன ஃபால்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கான், அங்கே போய் பார்ப்போம் காய்ஸ். நம்ம கடைசியாக வந்து 3வது ஃபால்ஸும் வந்துட்டோம். அது பேர் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சந்தன ஃபால்ஸ். ஆனால் அது வந்து ரொம்ப டம்மியான ஃபால்ஸ் தான். இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ நீங்களும் பாருங்கள் வாங்க. பட் இதெல்லாம் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி பேரை வச்சவன மோத உதைக்கணும் காய்ஸ். ஏன்னா அது ஃபால்ஸே கிடையாது, சும்மா நீர் தேக்க மாதிரி தான் இருந்தது. அதுவுமே வந்து கூகுளில் ஃபால்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்பி நாங்கள் போனோம், வீணாக போச்சு காய்ஸ். நீங்கள் இப்போ கடைசி ஃபால்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இப்போதைக்கு நாங்கள் ஒர்த்தபிள் அப்படின்னா ஆகாய கங்கை தான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மேபி உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் வந்து சித்திரை பார்க்கலாம். உங்கள் லைஃப்லேயே வந்து ஒரு ஞான உதயம் பிறக்கலாம். அதுக்கு வாழ்த்துக்கள். சரி வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இன்னும் நான் குளிக்கவே இல்லை, நான் பார்ப்போம் காய்ஸ்.